கைஸ் எல்லாருமே இந்த வீடியோ வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து உங்கள் எல்லாருக்கும் ஒரு சின்ன டவுட் இருக்கலாம். வாய்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் வீடியோ கொடுத்துக்கலாம் தான் நான் வெயிட் பண்ணேன். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இருக்கிற ஒரு பிரதர் வந்து கையில் ஃப்ளவரோடு தான் இருக்கார். நான் நல்லாவே அதை பார்த்தேன். நீ லக்கேஜ் கூட வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அவங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம்ல. சம்திங் அவங்களுக்கு வேறு ஏதோ போதை பொருள் எதாவது இருக்குன்னு அவங்களுக்கு தோணுச்சுன்னா அதை செக் பண்ணி பார்த்துட்டு லக்கேஜ் சார்ஜஸ் வாங்கிட்டு அவர் அலோவ் பண்ணலாம். அலோவ் பண்ணலை. பஸ்ஸு போகிற வழியில் சாப்பிட நிற்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் பரவாயில்லன்னு சொல்லியுமே அவர் அலோவ் பண்ணல. ஆனால் அவங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி அவங்க சில்ட்ரன்ஸோடு வருவாங்க. அவங்களும் அந்த ஊர் தான் போனாங்க. அவங்கக்கிட்டேயும் அதே தான் சொல்கிறாரு, பஸ்ஸு போகிற வழி நிற்கும்னு. அவங்கள மட்டும் ஏன் ஏற்றுறாங்க? அப்போ இந்த கண்டக்டருக்கு என்ன, ஒரு சீட்டு 3 சீட்டு முக்கியமா? ஒரு சீட்டுனா என்ன, 3 சீட்டுனா என்ன? அவங்க கூட வந்த பசங்களுக்கு அந்த பஸ்ஸில் வந்து பாதி விலை அப்படின்றது கிடையாது. ஏன்னா அந்த பஸ்ஸு வந்து லாங் போகிற பஸ்ஸு, திருக்கோவிலூர் டு திருச்சி போகிற பஸ்ஸு. அதனால் அவங்கள வந்து அலோவ் பண்ணலை. பட் ஆனால் இவர் ஒருத்தர் தான், இவர் ஒருத்தர் ஏன் அலோவ் பண்ணல? அலோவ் பண்ணக்கூடாதுன்னு எங்கள் சட்டம் இருக்கான்னு அப்படி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். முடிஞ்சால் ஒரு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஏதாவது ஒன்று நடக்குதான்னு பார்ப்போமே.